இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் கடை நடத்திட்டு இருக்கோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம பசங்க கிடக்காங்க. நான் வந்து அவங்கள வந்து நாயின்னு சொல்றதுக்கு விரும்பலை. சொல்லுவேன் டாகு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து நாய் சொன்னா அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். எனக்கு வந்து பசங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வீட்லேயும் கிடக்கு, வீட்டில் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என் பெட்டை விட்டு இறங்க மாட்டாங்க. படுத்திருக்க பெட்டில் தான் படுப்பாங்க. எங்களுக்கு கூட இடம் தர மாட்டாங்க, பெட்டில் படுத்திருப்பாங்க. பட் வந்து நீங்கள் நம்ம எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கடை நான் வச்சுருக்கேன். ஏன் முன்னாடி தான் படுத்திருப்பாங்க. இவங்க மட்டும் இப்போ 3 பேர் படுத்திருக்காங்க. இது ஒரு குரூப்பே இருக்குது. ஒரு 6 பேர் வரைக்கும் வருவாங்க இப்போதைக்கு. அதில் வந்து இப்போ பாருங்க, அதில் அந்த சென்டரில் கிடக்கிற குட்டியை பாருங்க. அவன் வந்து ஓரளவுக்கு தேறிட்டான். முன்னாடி வந்து ரொம்ப சிறங்கெல்லாம் இருக்கும். இவன் கூட உள்ளவன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது மோசமாக இருப்பான்னா பார்க்குறதுக்கு எனக்கு அது தெரியல, பார்க்குற மக்களுக்கு அது வந்து ஒரு அசிங்கமாக தெரியும். அதே மாதிரி அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வண்டி ஏதோ வந்து வெஹிக்கிள் ஏதோ வந்து தட்டியிருக்கணும். ஏதோ பின்காலில் வந்து ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கும். அவன் கொஞ்சம் நேரத்தில் வருவான், இங்கே தான் சுற்றி சுற்றி வருவான். முக்கியமாக நான் சொல்ல போகிறது, ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, அந்த முட்டையெல்லாம் தெரியுதா, ஒருத்தர் நிற்காரு பெரியவர், அதுதான் ஹோட்டல். ஆனால் அவங்க அங்கே போய் அந்த டாக் படுக்காது. பொதுவாக வந்து டாக் அப்படின்னா சாப்பாடு இருக்குது எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் படுப்பாங்க. ஆனால் அங்கே படுக்க மாட்டாங்க, இங்கே தான் படுப்பாங்க. ஏன்னா அங்கே படுத்தா ஹோட்டல்காரர் விரட்டி விட்டுருவார். ஹோட்டல்காரரு ரொம்ப நல்ல மனுஷன். அங்கே ஏதாவது புரோட்டா மற்ற விஷயங்கள்லாம் தான் மிச்சம் வந்தால் கூட நம்மகிட்ட கொண்டு தருவாங்க. இவங்களுக்காக வேண்டி தருவாங்க. ஆனால் அங்கே வர்ற கஸ்டமருக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது அவங்க வந்து எரிச்சல் படுவாங்க. அதை வந்து பிடிக்காது, டாக் முன்னாடி நிற்கிது அப்படின்னும் அவங்க வியாபாரத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலே வந்து அங்கேருந்து வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ அங்கே போகவே செய்யாது. எப்போ பார்த்தாலும் ஈவினிங் ஆகிடுச்சா நேரம் நம்ம கடை முன்னாடி வந்துடுவாங்க, இங்கே படுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து கடை முன்னாடி விடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு கிடையாது. யாராவது அவங்கள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் கூட நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கடை முன்னாடி இருக்குது, அதனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீங்கள் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிடுவேன். அதனால் அவங்க வந்து ரொம்ப வந்து சேஃப்டியாக எல்லா இடத்துலையும் போனாலும், எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்காது. கல்லை கொண்டு எறிவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்களோ இல்லையோ, தொந்தரவு அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம கடை முன்னாடி வந்து படுத்திருப்பாங்க, எப்போவுமே சேஃப்டியாக இருப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, வருவாங்க கொஞ்ச நேரத்தில். ஆனால் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபுட்டெல்லாம் ரெடி ஆயிரும். வேறு இன்னொரு ஹோட்டல்லேருந்து டெய்லி இந்த பக்கத்தில் ஹோட்டல்லேருந்து ரெடியாக புரோட்டா ஏதாவது ஒன்று ரெடி. கரெக்டாக நான் கடை க்ளோஸ் பண்ணும்போது, கடை க்ளோஸ் பண்ணுற டயத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்வ் பண்ணிடுவேன். கொடுத்துட்டு அப்போ போனால் தான் எனக்கு நிம்மதி. அது கொடுக்காமல் போனோன்னா எனக்கு நிம்மதி இல்லை. ஆனால் என்ன இதுலேருந்து என்னென்ன நம்ம மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நிச்சயமாக வந்து டாகை வந்து நம்ம திருநாய்க்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த உலகத்தில் வந்து அனிமல்ஸு நிறைய படைச்சிருக்காங்க. ஆடு மாடு கோழி அப்படியெல்லாம் நிறைய படைச்சிருக்காங்க. அதில் டாகும் ஒன்று. அப்போ ஆடு மாடு அப்படிங்கும்போது நமக்கு லாபம் இருக்குது. ஆனால் எல்லா மக்களும் அதை சேஃப்டியாக பார்க்குறாங்க, சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. அது லாபம் இருக்கிறனால மட்டும். இது வந்து லாபம் இல்லை. இதனால நிறைய லாபம் இருக்குது, சரியாக பயன்படுத்துறது இல்லை. என்ன கேட்டால் சரியாக பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் வளர்த்துருந்தாலே அதுக்கு ஒரு நமக்கு வந்து சேஃப்டி நிறைய விஷயங்களுக்கு. பொதுவாக முக்கியமாக வந்து நம்ம காசு கொடுத்து பெரிய வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய டாகு, பெரிய பெரிய டாகெல்லாம் வேறு நிறைய பிராண்டட் டாக் மாதிரி டாபர்மேன், அல்சேஷன், மற்றபடி பிராட்வில்லர், ஏகப்பட்ட டாகெல்லாம் இருக்குது. அதை விட நம்ம நாட்டு டாக் தான் நம்ம சொன்னது மாதிரி புரியும். நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் பேசலாம். மற்ற டாக்கள் வந்து எப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி. நீங்கள் என்ன ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோரேஜ் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இன்புட் அவுட்புட் கொடுக்கும். இது அப்படி இல்லை. நீங்கள் உங்களுடைய அசைவுகள், நீங்கள் உங்கள் கூடயே இருக்கும்போது உங்களுடைய அசைவுகளை வந்து கவனித்து அது வந்து அதோடைய ரியாக்ஷன் பண்ணும். அதனால் வந்து இந்த டாக்களுக்கு வந்து இதுகளை வந்து நம்ம வந்து புறந்தள்ளக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து அதுகளை வந்து ஊத்திரம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம அதில் போகுது, ரோட்டில் போகுது, எங்கேயாவது போகுது அப்படின்னா கூட நம்ம பிடிக்காட்டி அதை வந்து கல் எடுத்து எறிய வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு டிஸ்டர்பாகவே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் தொளிச்சு விடுங்க, அது தூரமாக ஓடிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து கல் எடுத்து எறியாதீங்க, அடிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அதை வந்து உங்களுக்கு பிடிக்காட்டி கொஞ்சம் லைட்டு தண்ணி தொளிச்சு விட்டால் அது பாட்டுக்கு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்க இருப்பாங்க,
ஏன்னா கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அடிக்கடி மழையும் பெய்யுது. அதனால வந்து அதுக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு தண்ணிக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம நாட்டில் நிறைய டாக் எல்லாம் கிடக்குது. நிறைய இருந்தாலும் நம்ம வீட்டில் பொதுவாக வந்து நம்ம பாப்புலேஷனை கணக்கு பண்ணும்போது, அதாவது 1000 வீடு இருக்குன்னா 1000 வீட்டுக்கு ஒரு டாக் அப்படின்னு கிடையாது. 1000 வீட்டில் 100 டாக் தான் கிடக்கு. அதாவது 100 வீட்டுக்கு ஒரு டாக் வச்சு அதுலேயுமே தெரு நாய்க்களே வராது. இந்த சப்ஜெக்ட் அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த டாக்களை வந்து இதனால வந்து நிறைய டாக்களை வந்து நம்ம வந்து வளர்க்குற டாக்களை வெளியே விடாமல் இருந்தாலே நல்லா இருக்கும். அதனால நீங்கள் வந்து டாக்களை வந்து அதில் வந்து வெறுக்காதீங்க. அதுக்கு வந்து வேண்டிய முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பசி உலகத்தில் அதுக்கு தேவை சொத்து சுகம் எதுவுமே அதுக்கு தேவைப்படாது. தேவையில்லை அதுக்கு. அதுக்கு உடை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதுக்கு தேவை சாப்பாடு தண்ணி. இது மட்டும் இதுக்கு நம்ம வந்து நம்ம மனுஷரை நம்ம வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மேலே ஏதோ உங்களுக்கு டாகை பற்றி ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியணும்னாலும் நீங்கள் எங்கிட்ட அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.